ஹாய் ஆராஸ், ஐம் ஜாஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். டு நாட் டிஸ்டர்ப் டேக்குக். இதில் டேக்குக் யூமின் நாம்ஜின் இவங்களுக்கான ஸ்டோரிஸ்லாம் வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. எப்படி இருந்தாலும் கேட்டுட்டு சொல்லுங்கள். சரி வாங்க, நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குது. நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட நேம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு அழகான கிராமத்து மச்சி வீட்டில் இருந்து தான். மச்சி வீடுனா எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கதையில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாட்டி தான் அந்த வீட்டில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடி இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுன்னு சத்த நேரத்தில் வந்து விடுவாங்க, இன்னும் வச்சவன்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. இம்புட்டுக்கானு குழம்புறதுக்கா இம்புட்டு நேரம் போட்டு முடிச்சுட்டு போய் வேலையை பாருங்கடி அப்படின்னு அவங்க தான் எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் தான் இப்போ பட்டு வேட்டி சட்டையோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி, அடேங்கப்பா, பார்க்குறதுக்கும் ஒன்றரை ஐயனை பார்க்குற மாதிரியே இருக்குது. சின்ன வயசில் ஒன்றரை ஐயனும் ஒன்றரை மாதிரியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த சுற்றி போடுவாங்களடா, ஸோ அந்த மாதிரி சுற்றி போடுறாங்க. அந்த பர்சன் தான் சம்பகாண்டா அந்த பாட்டியவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கிழவி, மரியாதை போயிடு. நீ தான் ஐயன்கிட்ட பேசி இப்படி எனக்கு கண்ணாலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ வந்து இங்கே ஐயனை மாதிரி இருக்குன்னு எனக்கு சுற்றி வர போடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அந்த பாட்டியை பிடிச்சி திட்ட. அதுக்கு அந்த பாட்டி தான், ஏழை கோரு கேட்டவனே, என்னமோ நான் என்னமோ ஐயன்ட்ட சொல்லி உனக்கு கண்ணால் ஏற்பாடு பண்ண மாதிரி வந்து என்கிட்ட ஏறுறான். ஒன்றரை ஐயனை எடுத்த முடிவிடா. ஒன்றரை ஃபோட்டோவை எதையோ போட்டான், அதில் போட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கான். என்னமோ நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து அவன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி என்கிட்ட ஏறிக்கிட்டு வரான். போல பெற்றவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கன்னத்தை கிள்ளிட்டு அந்த பாட்டி நேரம் உள்ளே போயிடுறாங்க. ஆமாண்டா, அது நம்ம ஜங்குக் தான். ஸோ அவர் தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மா அவர் முன்னாடி வந்து நின்று, ஏன் சாமி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனேடா, இம்புட்டு வேலையை வச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க ஜங்குக்கை ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஐயோ சாமி, பார்க்குறதுக்கும் ஒன்று ஐயனை பார்க்குற மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல, இங்கே ஜேகே தான், ஐயோ என்ன அத்தா, நீயும் சரி கிழவியும் சரி ஒரே மாதிரியே சொல்கிறீங்க. கிழவியும் இதே தான் சொன்னிச்சு தெரியுமா, பார்க்குறதுக்கு ஐயனை மாதிரியே இருக்கு அப்படின்னு. நீயும் அப்படியே சொல்கிற, இது ரொம்ப முக்கியம் பாருங்க அப்படின்னு நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஒன்றே அவங்க அம்மா தான், ஏன் ஜாமி கோபப்படுற, பார்க்க அழகாக இருக்க அதனால அப்படி சொன்னேன். இப்போ அது ரொம்ப முக்கியம். அதான் எனக்கு அந்த கல்யாணம்னா வேணாம். எனக்கு நம்ம ஊர் மாப்பிள்ளையை பார்த்து கண்ணாலம் கட்டுங்க. எதுக்கு பார்த்தா வெளியூர் மாப்பிள்ளை, பட்டணத்து மாப்பிள்ளை யாராவது கேட்டாங்களா? ஏன் நம்ம ஊரில் மாப்பிள்ளையும் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. இவங்க எப்படிங்க பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தேதா செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கூட அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா தான், டேய் பொறுமையாக ஓட்டுறா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. நீ போகிற வேகத்தை பார்த்தா நேராக போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி போகிற. பொறு தம்பி, இன்னைக்கு நிச்சயம்தான், கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை நல்லா டீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம தேதா, மா ஏம்மா டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, கல்யாணம் எப்போ ஓகேன்னு சொல்லணும் அதுலேருந்து நீ டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, பார்த்துட்டே இரு. நீ காட்டின மாப்பிள்ளை தானே, அப்புறம் என்ன? ஆமாடா, நான் காட்டின மாப்பிள்ளை தான், யார் இல்லைன்னு சொன்னான். ஆனால் நான் எத்தனையோ மாப்பிள்ளை காட்டினேன், அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணலையே. ஏன் என் தம்பி பையனை கூட தான் சொன்னேன், அப்போ கூட நீ அவளை ரியாக்ஷன்லாம் கொடுக்கலையே. பட் ஆனால் இந்த பையனை பார்த்தோன்னு பார்த்து ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியே தெரியணும்னு நிற்கிறியே, அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா தான் டீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கே நம்ம தேதான், இப்போ நம்ம தேதாம்மா, அது என்னமோ தெரிலம்மா, நீ எத்தனையோ ஃபோட்டோ காட்டின, பட் இவன் ஸ்பெஷல்மா. பார்த்தோன்னே என்னமோ இவனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? உனக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? என்னமோ நான் லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரி நீ வேண்டா விருப்பா வர மாதிரி சொல்கிற. ஏம்மா
அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா, நீ லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா தான் எனக்கு பிரச்சனை இல்லையே, நான் தேவையில்லாமல் இத்தனை நாள் மாப்பிள்ளை அலைஞ்சிருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே சலிச்சுக்கிட்டே நம்ம டே பார்த்து சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக சிரித்து பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேக்கு தாண்டா கல்யாணம். ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாமா? நம்ம தேங்க பற்றி சொல்லணும்னா, அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிட்டி தாண்டா. அவர் பாடி கார்டுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குற கோச்சாக தான் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அம்மா எத்தனையோ மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க. பட் தேங்க்கு யாருமே பிடிச்சிருக்காது. ஜேகே பார்க்கவுமே தேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கட்டினா அவரை தான் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு வாரத்துக்குள்ளாரையே மேரேஜ் வைங்கன்னு சொல்லி இப்போ அதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜேகே சைடு பார்த்தோம்னா, நம்ம ஜேகே ஃபுல்லாக கிராமத்துலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை. அவங்க அப்பா தான் அந்த கிராமத்து ஸ்கூலோட டீச்சர். 10th வரைக்கும் தான் ஜேகே படிச்சிருக்கான். அவன் ஃபுல் கிராமத்தான். அவன் பேசுகிற ஸ்லாங் முதற்கொண்டு அப்படியே கிராமத்து ஸ்லாங்காக தான் இருக்கும். இவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் இவங்க 2 பேருக்கும் மேட்ரிமோனி மூலமாக அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நிச்சயத்துக்காக தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னும் 3 டேஸில் மேரேஜ். அவ்வளோதாண்டா இவங்களோட இன்ட்ரோ. நம்ம டைரெக்டாக இனிமேல் ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் பஞ்சாயத்து முடியல. அம்மாவும் பிள்ளையும் தான் இன்னும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கிழவி தான், அடியே மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் சத்த நேரத்தில் வந்துடுவாங்கடி, இன்னும் இவங்கிட்ட நின்று சவன்னு பேசிக்கிட்டே இருக்க, ஓ வேலையை பாரு. ஏலே மாப்பிள்ளை பிள்ளை வாசலில் வந்து நிற்கிறியாடா, அஸ்தா கெட்டவனே, உள்ளப்படா. உன் ஐயன் உனக்காக பட்டணத்துலேருந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, பட்டணத்து மாப்பிள்ளையாக்கும், உள்ள போ அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே தான், ஆமாம் பெரிய மாப்பிள்ளை, பட்டணத்து மாப்பிள்ளை தானே, என்னமோ பட்டாளத்து மாப்பிள்ளை மாதிரி ரொம்ப தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த கிழவிதான், ஓ உனக்கு பட்டாளத்து மாப்பிள்ளை தான் வேணுமா ராசா, சொல்லு இப்போ சொல்லு, நான் என்கிட்ட போய் மாற்றி சொல்லிடுறேன், அவனுக்கு பட்டாளத்துலேருந்து மாப்பிள்ளை பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே தான் அந்த பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டு நேராக உள்ளதான் போகிறாரு. இப்போ வீட்டு வாசலில் தான் காரு வந்து நிற்கிது. இப்போ அந்த கிழவி தான், அடியே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கடி, வரசா ஆரத்தட்டை எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நேராக வாசலுக்கு போகுது. ஜேகேயோட அம்மா தான் ஆரத்தி எடுத்து தான் டேயை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே அவன் ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ டே தான் ரூம்லேருந்து ஜேகே எட்டி பார்க்குறத பார்க்குறான். பட் டேயை பார்த்தோன்னே ஜேகே டக்குன்னு கதவை மூடிட்டு உள்ளே போயிடுறான். இப்போ ஜேகேயோட அப்பா தான், வாங்க 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 மாப்பிள்ளை, வாங்க வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் வர்றாரு. வாங்க வாங்க, பயணம்லாம் சௌரியமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேயோட அப்பா தான் டேயோட அப்பாவை பற்றி கேட்குறாங்க. டேயோட அப்பாவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் நேராக உள்ளே போய் உட்காடுறாங்க. அப்படியே அந்த கிழவி தான் டேயை பார்த்து, என் பேரனுக்கு ஏற்ற ராசா நீ தாயா, என்ற பேரனை மாதிரி எம்பூட்டு அழகாக இருக்க தெரியுமா, 2 பேரோட சோடி பொருத்தமும் அப்படி தான் இருக்கும், நீ என்ற பேரனை கட்டிக்கிட்டினா என்ற கண்ணே பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி டேயோட கண்ணத்தை கிள்ளி, இந்த பாட்டியெல்லாம் கிள்ளி முத்தம் கொடுப்பாங்களடா, ஸோ அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு இந்த பாட்டி போயிடுறாங்க. இப்போ டே இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரும் போய் நேராக சேரில் தான் உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கேள்வி தான், ஏலே எம்போட்டு நேரம்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க வச வச வச, நேரத்தில் நிச்சயத்தை மூடிங்கடா, நல்ல நேரம் போயிட்டுருக்கு, நல்ல நேரம் போனப்போ நிச்சயத்துக்கு எதுக்கு வந்தீங்க, நல்ல நேரத்தில் தானே நிச்சயம் பண்ணணும், நிச்சயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கள அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகே நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா ஜேகேவை கூப்பிடுறாங்க. ஏலே ஜங்குக்கே ஜங்குக்கே, அடியே போய் அவனை கூட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட அப்பா ஜேகேயோட அம்மாவை தான் போய் கூட்டு வர சொல்கிறாங்க. ஜேகேயோட அம்மாவும் போய் ஜேகேயை கூப்பிட்டு வராங்க. ஜேகேயோட அப்பா தான், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்குறாங்க. ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, பிறவண்ண நிச்சயம் தான் முடிஞ்சிட்டுல, உனக்கு எதுவும் பேசணுண்ணா
மாப்பிள்ளைய கூப்பிட்டு போய் பேசிட்டு வா, மச்சி கூப்பிட்டு போய் பேசு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேயோட அப்பா தான் ஜெகேட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பாட்டியும், ஆமாம் ஆமாம், கண்ணானம் கட்டிக்க போகிற பிள்ளைங்க பேசி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? போங்க போங்க போய் பேசுங்க, பாட்டி இப்படி வாசலில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் மேலே அமிச்சிட்டு கிளவிதான் அந்த படிக்கு கீழே உட்காந்துருக்கு. ஜேகே தான் டேய அவங்க வீட்டுக்கு மாடியில் கூப்பிட்டு போகிறாங்க. டேயும் ஜேகே பின்னாடியே மேலே தான் போகிறாரு. மாடிக்கு வர வரைக்கும் ஜேகே ரொம்ப அமைதியாக காமாக வந்திருப்பாரு. பட் ஆனால் மாடிக்கு வந்தோடனே ஜேகே டே பார்த்து, உங்கள் ஊரில் யாருமே கிடைக்கலையா உமக்கு? எதுக்கு என்ன தேடிங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்கே டே கீழே இருக்கிற வரைக்கும் பம்மி பேசுனா என்னடா இங்கே வந்து இகர்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா ஷாக்காகவே ஜேகே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது கீழே இப்படி பேசுனா இங்கே எப்படி பேசுகிறா, உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்து கேட்குறாரு. அதுக்கு உடனே ஜேகே, ஆமாம் உனக்கு பிடிக்கல போதுமா, எனக்கு எங்கள் ஊர் மாப்பிள்ளையை தான் கட்டணும்னு ஆசை. உண்மையார் என்னை வந்து கட்ட சொன்னா? ஓ, உங்கள் ஊரில் மாப்பிள்ளையே அவனுக்கு கிடைக்கலையா என்ன? பட்டணத்தில் இல்லாத மாப்பிள்ளையை அவனுக்கு பட்டிக்காட்டில் கிடைக்க போகுது, ஏன் என்ன தேடி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் டேயை பார்த்து கேட்குறாரு. உடனே டே, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, ஏன் நீ வேறு யாரையாவது தானே லவ் பண்ணுற என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் கேட்குறாரு. அதுக்கு உடனே ஜேகே, நான் யாரையும் லவ்லாம் பண்ணல, ஏன் கண்ணான வரான்னு சொன்னால் இது ஒன்று தான் உனக்கு காரணமாக இருக்குமா? ஏன் அப்படி பண்ணுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் ஐயனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, எங்கள் ஐயனுக்கு பிடிக்காது எதையும் நானும் செய்ய மாட்டேன். எனக்கு வந்து என்ற ஊர் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு என் ஐயன் கூடயே இருக்கணும்னு தான் ஆசை. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒம்பது கூட வரட்டுமா? எனக்கு ஒம்பது கூட வர விருப்பமே கிடையாது. என்ற ஊரை விட்டு வர எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. மரியாதையாக அந்த கல்யாணம் வேணாம் நீயே போய் சொல்லிடுறியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் நம்ம டே பார்த்து சொல்கிறாரு. இங்கே நம்ம டே தான், ஏன் நீ ஏன் நிறுத்த வேண்டியதானே, நீ ஏன் சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பாட்ட உனக்கு அந்த கல்யாணம் வேணான்னா நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு உடனே ஜேகே, எங்கள் ஐயன் சொல்லி நான் எதையும் தட்டினது கிடையாதுயா, அதான் ஐயா நான் ஒன்று சொன்னேன் போய் சொல்லு அப்படின்னு. உனக்கு பிடிக்கலன்னா நீயே போய் சொல்லு, என்னாலாம் போய் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்சி தான் நான் வந்தேன். என்ன சொன்னால் நான் இப்போ கூட உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இப்போவே ஓகே தான். ஆனால் வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க நாள் பார்க்கணுன்னு, அதனால தான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு புரியுதா? உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீயே போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் நம்ம ஜேகே பார்த்து சொல்ல, நம்ம ஜேகே, ஐயோ எங்கள் ஐயன் பேசுவேன் எனக்கு தட்டினது இல்லையா, அதனால தான் ஒன்று கேட்குறேன், இல்லாட்டி உம்மனை நான் ஏன் கேட்க போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் பட்டணத்து மாப்பிள்ளை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா என்ன? இப்போ நல்லா பேசும்போது எல்லாம் பழக்காமல் இன்னைக்கு தான் பேசுவீங்க, அப்புறமா தான் தெரியும் அது பழக்காவா இல்லை புளியங்காவா அப்படின்னு நம்ம ஜேகே நம்ம டே பார்த்து சொல்ல, இங்கே டே சிரிச்சுக்கிட்டே, அது என்னடா பழக்கா பிள்ளைங்கா வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் நம்ம ஜேகே பார்த்து கேட்குறாரு. இதுக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாது, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் நம்ம டே பார்த்து கேட்க, அதெல்லாம் புரியாமலாம் இல்லை, அதெல்லாம் புரியுது தான், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காது, ஓகே? சிட்டியில் இருக்க பசங்களும் நல்ல பசங்க எவ்வளவோ இருக்காங்க, நாங்கள் யாரும் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது, நான் யாரையும் அப்படி பண்ண மாட்டேன், உன்னையும் பண்ண மாட்டேன், ஸோ என்னை நீ நம்பி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துட்டே சொல்ல, இங்கே ஜேகே தான், யோ அது மட்டும் இல்லையா, எனக்கு என்ற ஊர்லேயே இருக்கணும்யா, உம்மை கல்யாணம் பண்ணா நான் உம்மை கூட வர மாதிரி இருக்கும், எனக்கு உம்மை கூட வர விருப்பமே இல்லை, எனக்கு என்ற ஊரில் என்ற ஐயன் கூடயே தான் இருக்கணும், இங்கே இருக்க வழக்கம்லாம் உங்கள் ஊர் வழக்கம் கிடையாதுயா, உங்கள் ஊர் வழக்கம்லாம் என்னால் பழக்க முடியாது, என்ன பேசாமல் வேணான்னு சொல்லிடுயா, உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, ஏன் அப்படி என்ற பிராணம் இருக்கிற? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கட்டே தான் ஜேகே பார்த்து,
எங்கள் அம்மா எனக்கு எத்தனையோ வரேன்னு பார்த்தாங்க. பட் எத்தனை ஃபோட்டோ காட்டினாலும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. என்னமோ தெரில, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நான் அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்தேன். ஸோ என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிட்ட தான் நெருங்கி வராரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஜேகே தான், ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்று பட்டணத்தை வேலையெல்லாம் இங்கே காட்ட நினைச்சா சும்மா வெட்டிப்படும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த கையில் வெட்டி காட்டுவாங்களா அந்த மாதிரி சிம்பிள்லாம் காட்டுறாரு, வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டே தான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். சரி சரி, கோவப்படாத. சரி சொல்லு, அவனை எனக்கு பிடிக்கலையா என்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கலன்னு நேரம் அவங்க ஐயன்ட்ட சொல்லி, என்ன உனக்கு பிடிக்கலன்னு நேரம் நீயே போய் நிறுத்து. நான் அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. எல்லாம் வேற யாராவது விரும்புறியா அப்படின்னு மறுபடியும் ஜேகே பார்த்து கேட்க, ஜேகே தான், ஐயோ உனக்கு எத்தனை தாட்டியா சொல்றது அப்படிலாம் இல்லைன்னு. ஏலே போதும் வாடா, விட்ட 4 வில்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 3 நாள்ல கல்யாணம் தான். கண்ணால முடிச்சிருப்பு எம்பிட்டு வேணா பேசுங்க. வாடா வாடா கீழே வாடா அப்படிங்கிற மாதிரி கிழவிதான் கீழே நின்று கத்துது. நான் உன்னை போறவ வச்சுக்கிறேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீழே தான் போறாரு. டேவ் மேலே நின்று ஜேகே போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்னதான் ஜேகே கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒருத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்னடா இவன் கூப்பிட்டாலாம் சொல்கிறான், இவனுக்கு உண்மையாகவே கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பல கேள்வி. ஸோ இதை எப்படியாவது ஜேகே கிட்ட சொல்லி கிளியர் பண்ணியே ஆகணும்னு அவர் நினைப்பார். ஸோ அதுக்காக ஜேகே கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணுவார். பட் ஒன்றுமே நடந்திருக்காது. இங்கே நம்ம டே தான் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஜேகேக்காக அவர் மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. பட் ஆனால் ஜேகே வந்திருக்க மாட்டார். டைம் இப்போ 1 ஆகுது. அவர் இன்னுமே ஸ்டில் ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வரைக்கும் ஜேகே வரல. இருக்க இருக்க டேக்கு ஜேகேக்கு தான் மேலே விருப்பமே இல்லை. வீட்டில் சொல்கிறாங்கங்கிற மட்டும்தான் அவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னுமே அது ஸ்ட்ராங்காக தோண ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே கீழே பார்த்தே தான் உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்கு முன்னாடி 2 காலு தான் வந்து நிற்கிது. அந்த காலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே நம்ம ஜேகே தான் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு டேக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஐயோ என்னையா பண்ணுற? என்ன வர சொல்லிட்டு என்ன கீழே குஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த நேரத்துக்கு என்னையா வர சொன்ன? காலைல விடிஞ்சா கல்யாணம். எங்கள் ஐயனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அப்படிதான் பார்த்துக்க. என்ன உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டே பார்த்து கேட்க, டேக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது அவனை பார்த்தோன்னே. ஸோ டே தான், இங்கே வந்து உட்காரு, இங்கே வந்து உட்காரு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜேகேயும் கொஞ்சம் கேப் விட்டு டே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உண்மையாகவே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து டே கேட்க, ஜேகே திரும்பி டேயோட மூஞ்சி தான் பார்க்குறாரு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏங்க இந்த மாதிரி கேள்விலாம் வருது? இல்லை நீ சொல்லு, எனக்கு நீ அன்றைக்கி சொன்னதே இன்ன வரைக்கும் மைண்ட்லேயே தான் இருக்குது. உனக்கு இப்போ வரைக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தான் ஜேகே பார்த்து கேட்க, நம்ம ஜேகே, நான் தான் சொன்னேன்னையா எனக்கு 80 ஊரில் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, அதுதான். இல்லை நீ வேறு யாரையாவது லவ் பண்ணால் கூட சொல்லு, கண்டிப்பாக நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ ஆசைப்பட்ட பர்சனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துட்டே வந்து ஒரு மாதிரியா சொல்ல, நம்ம ஜேகே தான் டேயும் மூஞ்சி பார்த்துட்டு, ஐயோ நீ என்ன பைத்தியமாயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் தான் சொன்னேனியா, ஏன் அதை திருப்பி திருப்பி கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் டே பார்த்து சொன்னேன். இங்கே ஒன்று டே தான், சரி ஓகே அப்படின்னா நான் அதை கேட்கல. ஆமாம் உங்கள் ஃபேமிலி என்ன இந்த ஊருக்கே ஹெட்டா என்ன? நாங்கள் விசாரிக்கும் போது நார்மல் டீச்சர் ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஊரே அவங்க வீட்டில் தான் இருக்குது. போகிறவன் வரவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு மரியாதை ரொம்ப இதாக பண்ணுறாங்களே, ஏன் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து கேட்க,
ஜெகி தான், ஐயோ! என் குடும்பம் ஒண்ணும் தலைவர் குடும்பம்லாம் கிடையாதுயா. நீ சொன்ன மாரி நாங்க வெறும் வாத்தியார் குடும்பம் தான். எங்க அப்பா வெறும் வாத்தியார் தான். அது ஏன் அந்த மரியாதை அப்டின்னா, அவங்க பண்ண விஷயத்துக்காக தான் இவ்ளோ மரியாதை. அதுவும் எனக்காக பண்ணாங்க. அதுக்காக தான். இன்னும் என்னால தான் இங்கெல்லாம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இப்டி ஊரே எனக்காக வந்து நிக்குது. போதுமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஜெகே தான் பார்த்து சொல்றாரு. இத கேட்கவுமே டேக்கு இவன் என்னடா அப்படி பண்ணியிருப்பான்? அப்படிங்கிற மாரி ஒரே ஆர்வம். அத நேரா ஜெகிட்டே கேட்குறாரு. "அப்படியா? என்ன பண்ண? ஊரே வந்து உனக்கு நிக்குது. சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரி நம்ம டே தான் ஜெகே பார்த்து ரொம்ப ஆர்வமா கேட்க, நீங்க ஜெகே தான், "உங்க ஊர் மாரி எங்க ஊர்லாம் கிடையாதுயா. பையனும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இங்கலாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்கலாம் பட்டணத்துல வளர்ந்தவங்க, கிராமத்துல இருந்தவங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஏன் இவ்வளவு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்னா, இத மொதல்ல சொன்னது நான் தான். எப்பயுமே நானா சொன்னேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெருசா பொம்பள பிள்ளை மேல எந்த விருப்பமுமே இருந்ததில்ல. நான் 10வது படிக்கும்போது தான் எங்க ஊருக்கு வந்த வாத்தியார் மேல பார்க்கவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அத என் கூட படிக்கிற என்ற மொற பொண்ணுகிட்ட சொன்னேன். அவ நேரா என்ற ஐயன்ட்ட வந்து பத்தி வச்சுட்டு போயிட்டா. அதோட தான் என்ற ஐயன் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. இந்த மாரி நானும் அவங்ககிட்ட சொன்னேன். அதுலேருந்து எங்க ஐயா ஒரு மாசத்துக்கிட்ட என்ட்ட பேசவே இல்ல. அதுக்கப்புறமா தான் அவங்களாவே பேசினாங்க. இந்த 1 மாசத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். 1 மாசமா அவங்க என்ட்ட பேசவே இல்ல. எனக்கும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்போ, நான் பண்ணது பாவமோ, நான்லாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையோ, அப்படிலாம் நினச்சு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே தான் வந்து பேசினாங்க. இது ஒண்ணும் தப்பு கிடையாது. இது சாதாரணமா இருக்கிறது தான் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்ற ஊருக்கே அவங்க தான் புரிய வச்சாங்க. எங்க ஊர்ல இப்ப நான் அந்த விஷயம் வெளில வந்ததுக்கப்புறம் நெறைய கல்யாணம் நடந்துச்சு. பசங்களும் நெறைய பேர் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்க ஐயன் தான். அதனால தான் ஊரே என்ற கல்யாணத்துக்காக இவ்வளவு செய்யுது. என்ற ஐயனுக்காகவும் இவ்வளவு செய்யுது. அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே தான் அத சிரிச்சுக்கிட்டே நம்ம டேகிட்ட சொல்லவும், டேக் இத கேட்கும்போது அவருக்கு தனியா அது ஒரு ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ நேரம் டே நல்லா பொறுமையா உட்காந்து தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னே தெரில. ஜேகே மேல அப்படியே ஏறி பாஞ்சிருப்பாரு. இங்க ஜேகேக்கு இவங்க என்ன பண்ணாங்கிறத அவரால கொஞ்சம் கூட இது பண்ணியிருக்க முடியாது. அவர் ரொம்ப ஷாக் ஆகி, "ஐயோ! ஐயோ! ஐயோ! என்னய்யா பண்ற? என் மேலேருந்து எந்திரியா! ஐயோ! எந்திரியா! மரியாதையா என் மேலேருந்து எந்திரிச்சிரு. இல்லைன்னா கத்தி கீழ இருக்க எல்லாரையும் மேல கூப்பிட்டுருவேன். எந்திரியா! ஐயோ! எந்திரியா!" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே தான் அவரு அப்படியே கத்துறாரு. டே பிடிச்சு புஷ் பண்ண பார்க்குறாரு. பட் ஆனா நம்ம டே தான் ஜேகேயோட கைய மேல தூக்கி பின் பண்ண மாரி பிடிச்சுக்கிட்டு, நல்லா வாட்டமா ஜேகே மேலேயே ஏறி படுத்திருப்பாரு. நம்ம ஜேகே தான், "ஐயோ! மரியாதையா எந்திரிச்சிரு" அப்படின்னு சொல்ல, நான் ஏன் எந்திரிக்கணும்? நான் காலம் ஃபுல்லா படுக்கக்கூடிய இடம் தானே. என்னது? யார்யா சொன்னது உனக்கு? எந்திரியா ஃபர்ஸ்ட்டு. யார் சொன்னதா? காலையில உனக்கும் எனக்கும் கல்யாணம். ஸோ அப்புறம் நான் படுக்க வேண்டிய இடம் தானே. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ யாரையும் லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. நான் இந்த கல்யாணத்த நிறுத்தணும்னா 2டே காரணம் தான். ஒண்ணு, நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்திருக்கணும். இல்லையா? உனக்கு என்ன பிடிக்காம இருக்கணும். மொதல் ஆப்ஷன் அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ஷன் தான். சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படிங்கிற மாரி நம்ம டே தான் நம்ம ஜெகிய பார்த்து கேட்க, இங்க நம்ம ஜெகே தான் டேயோட மூஞ்சிய வெறிக்க வெறிக்க பார்க்குறாரு. "ஐயோ! மரியாதையா எந்திரியா! இப்ப நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான் பார்த்துக்க. எந்திரியா! யோவ்! எந்திரியா!" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே தான் டே பிடிச்சு தள்ள இங்க டே தான், "அதெல்லாம் எனக்கு தெரியாது.
உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. நீ சொன்ன நான் எந்திரிக்கிறேன், இல்லைன்னா நான் எந்திரிக்கவே மாட்டேன். நாளைக்கு தான் ஃபஸ்ட் நைட், ஆனால் நான் இன்றைக்கே பண்ணிடுவேன். எப்படி? ஓகேவா? சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து கேட்க ஜேகே தான், ஓ இப்படி தான் பட்டணத்தில் இருக்க எல்லார்ட்டையும் பேசுவியா என்ன? ஓ நான் கேள்விப்பட்ட மாதிரி பட்டணத்துக்காரங்கெல்லாம் ஒரே மாதிரி தான்யா, நீயும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் பார்த்து சொன்னேன். யார் சொன்னா உனக்கு? அப்போல்லாம் நான் யார்கிட்டையும் பேசுனதே கிடையாது. இப்போ உன்கிட்ட மட்டும்தான், உன்னை பார்த்தோன்னா மட்டும்தான் நான் தொட்டே பேசுகிறேன். என் கை விரல் கூட யார் மேலேயும் பட்டது கிடையாது, தெரியுமா? அப்படின்னு நம்ம தான் ஜெகே பார்த்து சொன்னா. சொல்கிறத நான் எப்படியா நம்புறது? இப்போ என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ என் மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு என் மேலே எந்திரியா, இந்த மாதிரி தான் நான் ஊர்லேயும் இருப்பேன், எனக்கு நாங்கள் தெரிய போகுது, ஃபஸ்ட்டு எந்திரியா என் மேலேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகே தான் தேதல்ல எங்கள் தேதான். டேய், நான் சொல்கிறத நம்புடா. நான் யாரையும் இது வரைக்கும் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க எங்கள் அம்மா, எனக்கு யாரையும் நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஏன் அவங்கள பார்க்க கூட மாட்டேன். பட் ஆனால் உன்னை எனக்கு என்னமோ தெரில, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஒன்று கல்யாணம் பண்ணேன், இங்கே வந்தேன். ஸோ எனக்கு இப்போ தெரிய வேண்டியது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது மட்டும்தான். சரி சொல்லு. அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் நம்ம ஜெகே பார்த்து கேட்க, ஜெகே தான், நீ பெரிய சண்டைக்காரன்னு சொன்னாங்க, என்னை நீ அடிச்சேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்க, என் மேலே கை வைக்கிற வேலையை நீ வச்சுக்க கூடாதியா, ஏதாவது மாரி என் மேலே கை வச்ச உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் பார்த்து சொன்ன. வந்து அதுக்கு நம்ம தான், டே நான் கோச்சு தான், ஓகேவா? பட் ஆனால் கண்டிப்பாக ஒன்றை அடிக்க மாட்டேன். நான் அடித்தடி சொல்லி கொடுக்குறேன், உன்னை எந்த விதத்துலையும் நான் காயப்படுத்த மாட்டேன். நீ என்னை நம்பலாம். அப்படியே நான் ஒன்று அடிக்கிறேன்னாலும் அது என் கையால் இருக்காது, என் உதட்டால் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொல்ல. இங்கே ஜேகேக்கு தான் காதெல்லாம் செவந்து போக ஆரம்பிச்சிருது. அப்புறம் இந்த பட்டிக்காரன் ஒன்றும் தெரியல, அப்படிலாம் என்ன ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. இந்த பட்டணத்துக்காரங்களாம் படிக்காதவங்களாம் அப்படி தான் சொல்லுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னை ஏதாவது சொல்லி இந்த மாதிரி கூப்பிட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து ஜேகே சொன்ன. இங்கே தான், இங்கே பாரு, நான் எந்த விதத்துலையும் உன்னை காயப்படுத்தவே மாட்டேன், உன்னை கேலி கூட பண்ண மாட்டேன், ஓகேவா? உன்னை டீஸ் கூட நான் பண்ண மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாத. உன்னை பத்திரமா அப்படி பார்த்துக்க வேண்டாம், என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவே பார்த்து சொல்ல. ஜேகேக்கு தான் அவருக்கு இன்னும் இந்த காதெல்லாம் ரொம்ப சிவக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இருந்தால் இவன் என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு நம்ம ஜேகே தான், ஐயோ மரியாதையா எந்திரி, நவரியா, ஏன் கீழே வச்சு அமுத்துற, எந்திரியா மேலே, ஐயோ எந்திரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் போட்டு அடிக்க. நீ எனக்கு சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட நல்லா கிட்ட நெருங்கி கேட்குறாரு. இங்கே உடனே ஜேகே தான் உடனே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஐயோ காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு என்னையா பண்ணுற, போய் தூங்கியா, காலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் குடுக்குன்னு கீழே போயிடுறாரு. ஜேகா அவருக்கு இன்னுமே குழப்பம் குறையவே இல்லை, எல்லாத்துலேயுமே அவன் நல்லா தான் இது பண்ணுறான். பட் நம்மளை அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு ஸ்டேபிளான முடிவு எடுக்க முடியாமல் அவர் குழம்பிக்கிட்டே இருக்காரு. அப்படியே மறுநாள் காலையில் தான் விடியுது. 2 மாப்பிள்ளைகளும் ஜம்முன்னு ரெடியாகி நிற்கிறாங்க கல்யாணத்துக்காக. கல்யாணம் வெள்ளி ஸ்டைலில் தான் நடக்க போகுது. பட் ஆனால் எங்கள் ஊர் வழக்கப்படி
கல்யாணத்துக்கு மோதிரமும் கிடையாது, தாலியும் கிடையாது. இவங்க மாலை மாற்றி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கும் விருப்பமானு கேட்டுட்டு 2 பேரும் மாலையை மாற்றி எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த ஒரு கிராமத்தோட வழக்கம். இப்போ 2 பேருமே ரெடியாகி வந்திருக்காங்க. அந்த கிழவி தான், "அடியே ஒரு பெரிய பூச்செடிக்கு காப்பாற்றி தூக்கிட்டு வாடி, என்ற ஊருக்கண்ணே என்ற பேரனுங்க மேலே தான் பெருசாக சுற்றி போட்டு ஓட, அப்போதான் இவனுங்க கண்ணெல்லாம் பட்டு போகும். எல்லாரும் கொல்லி கண்ணு வச்சவனுங்க என்ற பேரனுக்கு மேலே கண்ணு வச்சு போடுவானுங்க. நீ போய் எடுத்துட்டு வாடி" அப்படின்னு அந்த பாட்டி தான் ஒரு பெரிய பூசணிக்காவை எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்கும் சேர்த்தாப்புல சுற்றி போட்டு உடைக்குது. ஸோ இங்கே இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு 2 பேருமே ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க தான் 2 பேருக்கும் விருப்பமான்னு கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. 2 பேர் கையிலையும் ஒரு மாலையை கொடுத்து 2 பேரையும் மாற்றி மாற்றி போட சொல்கிறாங்க. எங்கள் ஜேகே தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இவரை கட்டிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே டேயை பார்த்து அந்த மாலையை டேயோட கழுத்தில் ஜேகே தான் ஃபஸ்ட்டு போடுறான். ஸோ டே தான் அந்த மாலையை கையில் வச்சுக்கிட்டு ஜேகேக்கு இந்த கல்யாணம் அவன் உண்மையாகவே டே பிடிச்சி தான் கட்டுறானா, இல்லை அவங்க அப்பா சொன்னதுக்காக கட்டுறானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே ஜேகேவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கவங்க கூப்பிடவும், "ஆ ஆ எனக்கும் சம்மதம் இவனை கட்டிக்கிறதுக்கு" அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் சொல்லிட்டு அவருமே ஜேகேயோட கழுத்தில் மாலை போடுறாரு. ஸோ இவங்க கல்யாணம் இப்படி தான் இங்கே முடியுது. ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் நைட் தான். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஜேகேயோட தோப்பு வீட்டில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. டே தான் கீழே குனிஞ்சு என்னத்தையோ தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ ஜேகே தான் கையில் ஒரு பால் சம்போட உள்ளே வர்றாரு. டே இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து ஜேகே தான், ஐயோ என்னையா கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் கீழே என்னையா பராக்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓ இதை கேட்டவுடனே தான் டே அவரோட கான்ஷியஸ்க்கே வந்து, ஆ ஓ வந்துட்டியா, என்னையா உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜேகே டே பார்த்து கேட்க, இங்கே பார் நான் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப அதே யோசனையாக இருக்குடா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தானே கல்யாணம் பண்ண, இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கு அது தெரியாமல் மண்டை போட்டு பிச்சுக்கிறேன் தெரியுமா? நேற்று எவ்வளோ கேட்டேன், நீ ஒன்றுமே சொல்ல. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேதான் நம்ம ஜேகே பார்த்து கேட்க, ஜேகே சிரிச்சுக்கிட்டு நேரா கட்டில் தான் போய் உட்கார்றாரு. ஐயோ நீ என்ன எவ்வளோ பெரிய டூப்லைட்டாக இருக்க, நேற்று தான் அவ்வளோ கேள்வி கேட்டேனே அவன்கிட்ட, உனக்கு அப்பே புரியலையா? சரியான மஞ்ச மக்காயா நீ, ஒன்று போய் கட்டணும் பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, டே தான் ஜேகேவை பார்த்து, ஏய் நான் என்ன கேட்குறேன், நீ என்னடா சொல்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி அவரோட இதில் தான் கேட்குறாரு. இங்கே ஜேகே தான், ஐயோ உன்னை பிடிச்சனால தான் நான் உனக்கு கட்டினேன், உன்னை பிடிக்கலனா என்ற ஐயன்ட்டு சொல்ல இந்த கல்யாணத்தை நான் எப்பயோ நிறுத்தி போட்டிருப்பேன். எங்கள் ஐயன் எது சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்குன்னு அவங்களுக்கு நான் பிடிக்காத மாப்பிள்ளையை கட்டணும்னு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. நான் அவங்கள்ட்ட போய் உண்மை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா எப்பயோ அந்த கல்யாணத்தை நிறுத்தி போட்டிருப்பாங்க. உண்மை பிடிச்சனால தான் உண்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா நான் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் டே பார்த்து சொல்ல, இங்கே டேக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கு. ஓ அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ நீ சரியான மஞ்ச மக்காயா நீ. ஓ அப்படியா, இப்போ நான் எதுக்கு லாய்க்கணும்னு காட்டணுமே, கட்டுமா எதுக்கு லாய்க்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேதாண்டா அப்படியே நம்ம ஜேகே மேலே பாயன். ஜேகே தான், ஐயோ விடியா என்ன, ஐயோ விடியா பாரு மரியாதையான விட்டுரு. அது எப்படி, நீ தான் கேட்டியே நான் எதுக்கு லாய்க்கணும்னு காட்டணுமா இல்லையா, கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரியை நான் எங்கேயும் முடிக்கிறேன்.
இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சீரியஸாக தெரில. நல்லா இருக்கான்னு தெரில. ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வரைக்கும் ஸ்டோரி நின்று கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை பார்க்குறேன். பாய்.